சார் ப்ரைஸிங் அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா லைக் மாதம் மாதம் இவ்வளோ காசு கொடுத்துருங்க இந்த வேலையெல்லாம் பண்ணி. ஹை, இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற டாபிக். ஹலோ. எஸ், ஆமாம் சார், ஹரிபிரகாஷ். நீங்கள்? ஓகே 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 சார், நாங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், பிராண்டிங் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டுங்க? ஓகே, ஸோ டெக்னிக்கலி B2B தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஓகே ஓகே சார், ப்ரைஸிங் அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா லைக் மாதம் மாதம் இவ்வளோ காசு கொடுத்துருங்க இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருங்கிற மாதிரியான ஒர்க் கிடையாது. உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ப்ளஸ் எவ்வளோ பிஸ்னஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் மொத்தமாக மாறுங்க சார். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, நீங்கள் என்ன ஸ்கேலில் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வேரி ஆகும், அண்ட் அதில் போடுற எஃபர்ட்ஸுமே வேரி ஆகும். உங்களோட இன்வால்மெண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாகும். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த ரீஜன்லாம் சார் டார்கெட் பண்ணுறீங்க? எந்த ஊர்லாம் டார்கெட் பண்ணுறீங்க? ஓகே, கிட்டத்தட்ட 4-5 டிஸ்ட்ரிக்ட் ஒரே டைமில். ஓகே சார், நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. உங்கள் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே போகிறீங்கிறத டிசைட் பண்ணுவோம். நீங்கள் ஆர்கானிக்காக கான்டென்ட் க்ரியேட் பண்ணி லாங் ரன் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லை இமீடியட்டாக லீட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபைலை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு கான்டென்ட்ஸ் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிவிட்டு we கேன் ஸ்டார்ட் மெட்டா கேம்பெயின்ஸ், இல்லைனா கூகுள் கேம்பெயின்ஸுமே போகலாம். உங்கள் செக்மெண்ட்டுக்கு அதுவுமே ஒர்க் ஆகும். பட் பட்ஜெட்டிங்கிறது நம்ம ஸ்கேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக முடிவு பண்ணாமல் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஏன்னா எவ்வளோ லீட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், அதுலேருந்து கன்வர்ஷன் ரேட் என்ன, கன்வர்ஷனுக்கான வேல்யூ என்னங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுலேருந்து தான் உங்களுக்கு ஆட் பட்ஜெட்டாக இருக்கட்டும், எங்களோட சர்வீஸ் சார்ஜாக இருக்கட்டும், ஷூட்டு ப்ரொடக்ஷனுக்குலாம் நம்ம என்ன காஸ்ட் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணோம். என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிறது டிசைட் பண்ணணும். அண்ட் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் சார். பட் இட்ஸ் பிட் டெக்னிக்கல், பட் ஸ்டில் வி கேன் டூ. ஷுர். எனக்கு அவைலபிலிட்டி பொறுத்து ஒரு மீட் ஷெட்யூல் பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் டீட்டெயிலி. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் பற்றி பேசலாம். ஏன்னா இப்போதைக்கு என்னால் கண்டிப்பாக இது இந்த பட்ஜெட் கொடுத்துருங்க நான் பண்ணி கொடுத்துறேங்கிற மாதிரி சொல்கிற முடியாது. யா, ஓகே சார். ஷுர். தேங்க்யூ.